பதநீர் வந்து இப்போ வெயில் காலம் வந்துடுச்சு. பதநீர் வந்து நம்ம ரொம்ப விரும்பி டெய்லி குடிக்கிறவங்களா இருந்ததுன்னா, நம்ம வந்து இத குடிக்கலாமா? வேணாமா? அப்படின்ற ஒரு கொஸ்டின் தான் இன்னைக்கு. ஸோ அந்த பதநீர்ல வந்து நமக்கு வந்து சுண்ணாம்பு சத்து வந்து நெறைய ஆட் பண்ணுவாங்க அதுல. ஸோ அந்த பதநீர்ல வந்து சுண்ணாம்பு சத்து ரொம்ப இருக்கிறனால நமக்கு நெறைய வந்து உடல் ரீதியா நெறைய பாதிப்புகள் வரும். முக்கியமா வந்து பார்த்தோம்னா, கிட்னில வந்து கல்லு வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. காலு கீழ வந்து ரொம்ப நேரமா வந்து நிக்கிறவங்களுக்குலாம் அந்த கல்கேனியல் ஸ்பர்ன்னு கால்சியம் டெபாசிட் ஆகும். குதிகால் வலியோட சேர்த்து. ஸோ இந்த மாதிரி கல்கேனியல் ஸ்பர் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி நம்மளோட ரத்த நாளங்கள் வந்து ஹார்ட் ஆறதுக்கு கொஞ்சம் தடிமன் ஆறதுக்கு சான்சஸ் இருக்கு. ரத்த நாளங்கள்ல வந்து பிளட் கிளாட் உங்களுக்கு அதுல அடப்பு வந்து வர்றது கூட சான்சஸ் இருக்கு. ஸோ இவ்ளோ வந்து நிறைய இதை தவிர வந்து அந்த கால்சியம் ஜாஸ்தி நம்ம உடம்புல வந்து டெய்லி நம்ம பதநீர் குடிச்சோம் அப்படின்னா நமக்கு நிறைய வந்து உடல் ரீதியா வந்து ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ பதநீர் வந்து எப்பயாவது ஒருக்க நம்ம வந்து மாசத்துக்கு ஒரு தடவையோ 2 தடவையோ நம்ம குடிக்கலாம். பட் டெய்லி குடிச்சோம்னா அது வந்து நிறைய வந்து நமக்கு உடல்ல வந்து ரீதியா வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் உண்டு பண்ணும். ஸோ இதை வந்து ரொம்ப அதிகமா பதநீர் குடிக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க.